அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 5 ஒரு 5 மார்க் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 மோடில் எழுதலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th லெசனில் உள்ள ஃபஸ்ட்டு கொஷின். நம்ம தொடர்ந்து 5 மார்க்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 30+5 மார்க்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 மோடில் எழுதலாம். ஒரு மோடுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு மோடுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமில் பெரிய அளவில் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஏன்னா இதில் நீங்கள் படம்லாம் வரைகிற மாதிரி உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மோட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த மாதிரி பைத்தான் ப்ராம்ப்ட் வந்து இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பனே பண்ணி காட்டுறேன் அந்த ஐடியல்லி பைத்தான் ஆப்பை. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் இல்லை ஷெல் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இங்கேயே நீங்கள் வந்து ஹலோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ டேரெக்டாக டூன்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் ஏ ஈக்குவல் 2 இருக்குதுல்ல, நீங்கள் பிரிண்ட் ஏன்லாம் கொடுக்க தேவையில்லை, இங்கே ஏன்னு கொடுத்தாலே போதும். ஸோ இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஷன், ஒரு மினி கேல்குலேட்டர் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு மோடு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்கலி டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோட். ஒன்ஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் அகைன் அண்ட் அகைன் வித்தவுட் ரீடைப்பிங் அந்த ஸ்கிரிப்ட் ஆர் எடிட்டபிள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் இப்படி ஒரு கோட் எழுதிட்டீங்கன்னா இந்த கோட் வந்து உங்களுக்கு தொலைஞ்சு போயிடும். உங்களுக்கு எங்கேயுமே ரீயூஸ் பண்ண முடியாது, சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. அதே இது நீங்கள் ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீயூசபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஒரு கோட் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு ஹலோ வேர்ல்டன். இதை நான் என்னால் சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா எனக்கு சேவ் ஆகும். சேவ் பண்ணிட்டு நான் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுமோ அங்கெங்கெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதான் அவங்க அடுத்த ஸ்டெப்பில் வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்படி நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறதுனா, அது எப்படி ஸ்கிரிப்ட் கிரியேட் நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஃபைலு நியூ ஃபைல் அப்படின்னா கண்ட்ரோல்+N நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம போன மாதிரி தான் போயிருக்காங்க. நமக்கு வந்து அதே விண்டோ வந்துருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக எழுதுனா போதும். ஃபைலு நியூ ஃபைலு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு விண்டோ வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் சும்மா ஒன்று எடுத்துக்கிறாங்களா? சரி, ஓகே, நம்மளும் அதே இது எடுத்துப்போமே. ஸோ A = 10, B = 20, C = A+B, something called as, then print C. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். dummy.py. ஸோ .py தான் பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன், உங்களுக்கே வந்து தெரியும். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணால் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணது சேவ், கண்ட்ரோல்+S கொடுத்து பண்ணோம். ஸோ சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட், சூஸ் ஃபைல் சேவ் இல்லை ப்ரெஸ் கண்ட்ரோல்+S. நீங்கள் ஃபைல் சேவ் கூட கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபைலு சேவ், அவனே அங்கே கண்ட்ரோல்+S தான் அதோட ஷார்ட்கட் கொடுத்துருக்கான். ஓகேவா? அதான் கொடுத்துருக்கான். ஆனால் சப்போஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஜஸ்ட் எடிட் பண்ணி வைக்கணும்னா சேவ் ஆஸ்ன்றதை நீங்கள் வந்து கொடுத்தா போதும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் லொக்கேஷன், செலக்ட்ஸ் த லொக்கேஷன் வேர் யூ வாண்ட் டு சேவ் யர் பைத்தான் கோட் அண்ட் டைப் த ஃபைல் நேம் இன் த பைத்தான் பாக்ஸ். பைத்தான் ஃபைல்ஸ் ஆர் சேவ்டு வித் டிஃபால்ட்லி சேவ்டு வித் எக்ஸ்டென்ஷன் .py. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா .pyன்ற எக்ஸ்டென்ஷனில் தான் பைத்தான் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகுமா நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணுறதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த சேவ் ஆஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாமே. ஃபைலு சேவ் ஆஸ், ஓகே, சேவ் மாதிரி தான். சேவ் ஆஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்காக. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ரன்னு கொடுக்கணும், ரன் மாடியூல் கொடுக்கணும், இல்லைனா FI கொடுக்கணும். இந்த FI பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டமில் ஒர்க் ஆகாது, ஏன்னா அது ஃபங்க்ஷனல் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒர்க் ஆகுமான்னு தெரில, நான் உங்களுக்கு ரன் மாடியூலே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரன் மாடியூல் கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 13 அவுட்புட் எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ திரும்ப அதே விண்டோக்கே போகணுன்னா நீங்கள் டேப் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்துச்சு, மை பேட், இது ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் ஃப்ரீ கோடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்குமா. இஃப் ஏதாச்சும் கோட் வந்து எரர் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் எரர் காட்டுமா. ஸோ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே. இந்த ப்ராக்கெட்டை நான் வந்து போடாமல் விடுறேன். மை பேட், எனக்கு வந்து ஒரு எரர் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அதை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணணுமா, அதான் வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? டு கரெக்ட் த எரர்ஸ் கோ டு த ஸ்கிரிப்ட் எடிட்டர், மேக் கரெக்ஷன், சேவ் த ஃபைல் அண்ட் எக்ஸிக்யூட் இட் அகைன். ஓகேவா? உங்கள் கோடில் எந்த எரரும் இல்லைனா இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். இந்த கொஷின் ரொம்பவே ஈஸியும் கூட. ஸோ பொறுமையாக படிங்க, நல்லா எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.